வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. மழை காரணமாக இடிந்து விழுந்தது நல்லூர் மந்திரிமனை. வடக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழை தொடரும். வானிலை அவதான மையம் தெரிவிப்பு. நாமல் எம்பியின் சொத்து மதிப்பை வெளியிட்ட ஆங்கில பத்திரிகை. சொத்து மதிப்பு 100 பில்லியனை தாண்டியது. நாட்டை நாசமாக்கியவர்களை சும்மா விடமாட்டோம். ஜனாதிபதி அனுர எச்சரிக்கை. மஹிந்த உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளிடமிருந்து பறிக்கப்பட்ட வீடுகள் பொது சேவைகளுக்கு பயன்படும். அமைச்சர்கள் தெரிவிப்பு. நல்லூரில் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற கடல் அமைச்சர் தடுத்து நிறுத்திய முன்னணி கட்சியினர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் மதுபான சாலையில் வாழ்வெட்டு. 2 வைத்தியசாலையில் அனுமதி. யாழ்ப்பாணத்தில் 5 பாடசாலைகளில் மாணவர்கள் போதைக்கு அடிமை. வெளியானது அதிர்ச்சி தகவல். அடுத்த வருடம் நாட்டின் வேலையற்றோர் எண்ணிக்கை அதிகரிக்கும். உலக வங்கி எச்சரிக்கை. ரயிலில் வியாபார நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு கடும் நடவடிக்கை. ரயில்வே திணைக்களம் அறிவிப்பு. மின்சாரம் தடைப்பட்டால் நாங்கள் பொறுப்பில்லை. போராட்டத்தில் குதித்த மின்சார சபை ஊழியர்கள். யாழ்ப்பாணத்தில் பெய்த மழை காரணமாக தொல்பொருள் சின்னமான மந்திரிமனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது. யாழ்ப்பாணம் ராஜதானியை ஆண்ட சங்கிலிய மன்னனது மந்திரிமனை நல்லூரில் சட்நாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. குறித்த கட்டிடம் உடைந்து விடும் நிலையில் காணப்பட்டமையினால் அதற்கு முட்டுக் கொடுத்து கம்பிகள் நடப்பட்டிருந்தன. அத்துடன் மந்திரிமனையை புனரமைக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்நிலையிலேயே மந்திரிமனையின் ஒரு பாகம் இடிந்து விழுந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் பொருளாதார ரீதியில் நன்மை அளிக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பெரும்பாலான அரசியல் நிறுவனங்கள் பல மில்லியன் வாடகையை கட்டடங்களுக்காக செலுத்திக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறான நிறுவனங்களை இவற்றுக்கு மாற்ற முடியுமா என்பதும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மேல் சப்ரஹுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். காங்கேசன்துறை தொடக்கம் கொழும்பு காலியூடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட துயரமும் தற்செயலானவை அல்ல என்றும் அவற்றிற்கு பல முக்கிய காரணிகள் இருந்தன என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக வேலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியின் கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஆரம்ப விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். පහේ ආසන්න ආර්ථික වර්ධන වේගයෙන් අත්පත් කරගත්තු වසර දෙකක් අපි අභිමුඛ වෙනවා. ඒ ආර්ථික වැදගත් සාධක. ඩොලරේ සැලකිත ප්‍රමාණයක් අපි ස්ථාවර කරන් තිබෙනවා. ඩොලර් සංචිත බිලියන 7ක් දක්වා මේ වසර අවසන් වලට වර්ධනය කර ගැනීම ඉලක්ක කරගෙන අපි වැඩ කරමින් තිබෙනවා. බැංකු පොලි ස්ථාවර බැංකු පොලි අනුපාතිකයේ තනි ඉලක්කමේ රඳවා ගන්න සමත් වී තිබෙනවා. අද බැංකු පද්ධතිය පෞද්ගලික ආයෝජන සඳහා විශාල ලෙස මුදල් පොම්ප කරන්න පටන් අරගෙන තිබෙනවා. ආයෝජන කැඳවගන්න සමත් වී තිබෙනවා. අපේ ආණ්ඩුවේ පළමු වසර තුල ගිය සැප්තැම්බර් සහ මේ සැප්තැම්බර් සංසන්දනය කරොත් ඩොලර් බිලියනක ඍජු ආයෝජන කැඳවගන්න සමත් වී තිබෙනවා. 2025 ஆண்டுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களால் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து அறிவிப்புகளில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷவின் சொத்து அறிவிப்பு சமூகத்தில் அதிகம் பேசப்பட்டதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. நாமல் வைத்திருக்கும் பெரிய செல்வம், வணிகங்கள் மற்றும் சொத்துக்கள், நாமல் ராஜபக்ஷவின் சொத்து அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தங்க நகைகள் மற்றும் பிற பொருட்களின் மதிப்பு மட்டும் 100 மில்லியனை தாண்டியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடுவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 5 பாடசாலைகளில் போதைப் பொருள் பாவனை இருப்பதாக செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. உடுவில் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் 32 பாடசாலைகள் உள்ளன. அவற்றில் 5 பாடசாலைகளில் போதைப் பொருளை பயன்படுத்துகின்ற மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களின் குடும்ப விவரங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போது அந்த மாணவர்களின் குடும்பங்களில் உள்ள பெண்களும் போதைப் பொருட்களுடன் தொடர்புடையவர்களாக உள்ளமை தெரிய வந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அடுத்த 10 ஆண்டுக்குள் வேலையின்மை பிரச்சினை தீவிரமடையும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. அடுத்த 10 ஆண்டுக்குள் இலங்கை தொழிலாளர் பிரிவுக்குள் புதிதாக சுமார் 1 மில்லியன் பேர் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் அந்த காலப்பகுதியில் 3
லட்சம் புதிய வேலைகள் மட்டுமே உருவாக்கப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. எனவே வேலை வாய்ப்புகளை உருவாக்க தனியார் துறை வளர்ச்சியை ஊக்குவிப்பது அவசியம் என்று உலக வங்கியின் துணைத் தலைவர் யோஹன்ஸ் யூட் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு தனியார் விருந்தக மதுபான சாலை ஒன்றில் இரவு 2 இளைஞர் குழுக்களின் இடையில் இடம்பெற்ற மோதலில் 2 இளைஞர்கள் வாழ்வதில் காயமடைந்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மீது வாழ்வீட்டு குழுவினர் தாக்குதல் மேற்கொண்டு விட்டு தப்பி செல்ல முற்பட்ட போது ஒருவர் கைது செய்யப்பட்டு நெடுந்தீவு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தப்பி சென்றவர்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை வீதியால் சென்ற பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக வாழ்வீட்டு குழுவினர் மோட்டார் சைக்கிளில் பயணித்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ரயில்களில் வர்த்தகங்களில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த தொடர்ந்து பாதுகாப்பு அத்தியட்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வர்த்தகம் என்ற பெயரில் திருட்டுகள் இடம்பெறுவதாக தொடர்ந்து பயணிகளிடம் இருந்து வரும் முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள ராணுவ முகாம்களில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து ஆயுதங்களை கணக்கெடுக்கும் நடவடிக்கை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் பெருணகமகி தெரிவித்துள்ளார். இது சிக்கலான மற்றும் நேரம் பிடிக்கும் செயல்முறை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆயுதத்தின் தொடர் எண்கள் மற்றும் பொறுப்பு குறிப்புகளை சரிபார்க்க வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கணக்கெடுப்பு முடிந்த பின் எந்த வகை ஆயுதங்கள் காணாமல் போயுள்ளன என்பது துல்லியமாக கண்டறிய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பை தொடர்ந்து பொதுமக்களுக்கான சலுகைகளை அதிகரிக்கும் வகையில் இலங்கை மின்சார சபையை 5 நிறுவனங்களாக பிரிக்கும் திட்டத்தை எதிர்த்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டமானது நேற்று மின்சார சபை தலைமையகத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நாவாந்துறை மண்பிடி பகுதியில் நீண்ட காலமாக கஞ்சா கலந்த மாவா விற்பனையில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ் போலீஸ் நிலைய போதை தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற கடற்தொழில் அமைச்சரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தடுத்து நிறுத்திய சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் நல்லூர் பின் வீதியில் அமைந்துள்ள தியாக தீபத்தின் நினைவிடத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் நேற்று புதன்கிழமை மாலை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தியாக தீபத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்தனர். இதன்போது அங்கிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அமைச்சரை அஞ்சலி செலுத்த அனுமதிக்க மாட்டோம் என தடுத்து நிறுத்தி முரண்பட்டுள்ளனர். இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி.